பள்ளிக்கூடங்கள்ல நல்லொழுக்கங்கள்லாம் கிடையாது, நல்லொழுக்க பாடங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு இருக்கிற வேலையே பார்க்க முடியல, பாடங்களையும் நடத்தி முடிக்க முடியல. இதுக்கு அப்புறம் நீ சென்சஸ் எடுக்க போ, நீ எலெக்ஷன் டியூட்டிக்கு போ, நீ அதுக்கு போ, இதுக்கு போ, இப்படி எழுது, அப்படி பேர் வாங்கு, இப்படி வாட்ஸ்அப்ல போடு, இதை செய்ய அதை செய்யு, கற்பிக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் கொடுக்குறாங்க இன்னைக்கு. இதுல எப்படி இவங்க மாணவ மாணவியர்களுக்கு எங்கிட்டு நல்லொழுக்கத்தை சொல்லி தர்றது? இன்னைக்கு மது, அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த வீடு மாதிரி தூங்கினது முதல்ல அஸ்வின் வீட்டுல ஆரம்பத்துல இருந்தே கண்டிச்சிருந்திருக்கணும். இன்னைக்கு சட்டம் பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு அழகா நேர்த்தியா கொலை செஞ்சு வீடியோல பதிவு செய்யறான்னா இன்னைக்கு சட்டம் எந்த அளவிற்கு குற்றவாளிகளை பாதுகாக்குதுன்னு பாரு. சட்டங்கள் கடுமையாகாமல், சட்டங்கள் சரியாக நடக்காமல், நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு வழங்காமல் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருப்பதை தவிர்க்க முடியாது. அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா? சட்டத்திற்கு முன்னால் எத்தனை கொலை செய்தாலும் பரவாயில்ல, போய் நின்னோம்னா ஜாமீன் வாங்கிடலாம். 10 நாள் 15 நாள் 20 நாள் வாங்கிடலாங்கிறத தவிர வேற எந்த தைரியம் இருக்கிறதா தெரியல.